பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் எரேமியா இடத்துல சொல்லியிருந்தாங்க, நீ மனுஷருக்கு பயப்படாத, நீ அவர்களோட எதிர்த்து நின்னாலும் அவர்களுக்கு பயப்படாமல் இருந்த அப்படின்னா நான் உன் கூட இருக்கிறத நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எரேமியா அதை செய்யாதபடிக்கு அவர் வழி மாறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், வாசிக்கலாம். பாரூக் என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அமலேக்கின் குமாரனாகிய எரமேலுக்கும் அஸ்ரியலின் குமாரனாகிய செராயா செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ஓகே, இதில் போட்டிருக்கு, ஒரு ராஜா ஒரு எரேமியா தீர்க்கதரிசியையும் பாருக்கையும் பிடிக்கிறதுக்கு, இந்த ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்கு கட்டளை கொடுக்குறார். ராஜாவுடைய சன் எரேமியலுக்கு அவர் யார் அப்படின்னா ராஜாவுடைய குமாரன். அவருக்கு ஆர்டர் போடுறார். என்ன ஆர்டர் போடுறார் அப்படின்னா, எரேமியா சொல்கிறத கேட்டு எழுதின அந்த பாருக்கையும் என்ன செய்யுங்க, நீங்கள் பிடிங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஆர்டர் கொடுக்குற போது எங்கே தான் இருக்கிறார் எரேமியா, எங்கே தான் இருக்கிறார் அப்படின்னா அந்த அந்த பகுதியில் தான் அவர் இருக்கிறார், அங்கே தான் அவர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ராஜாவுடைய ஆர்டர் இருக்குது, டைரெக்டாக ராஜாவே பிடிக்கணும்னு துடிக்கிற ஒரு நபர். சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு பிடிக்காது. ஆமானுடைய காரியத்தில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆமானுக்கு பிடிக்காது. அதனால் என்ன செஞ்சுட்டு இருந்தார், அவர் சந்தர்ப்பங்களை தேடிட்டு இருந்தார், சான்ஸை தேடிட்டு அப்படி நான் சூக்கா ராஜாவுடைய காதில் கொண்டு போய் போட்டு கடைசியில் அந்த பிரச்சனையை பெருசாக்கி அவர் தான் நினச்சதை சாதிக்க ட்ரை பண்ணார். இது ஒரு மூமெண்ட். இப்படி ஒரு மூமெண்ட் ராஜாவுக்கு கீழே இருக்கிறவங்க ட்ரை பண்ணால் அது ஒரு ஸ்டெப்பாக போகும். இங்கே யாருக்கே பிடிக்கல அப்படின்னா ராஜாவுக்கே பிடிக்கல. ராஜாவை என்ன செய்கிறார், டைரக்டராக ஆர்டர் பண்ணி அவரை கொல்லணும் அப்படின்னு துடிக்கிறார். யாரை, எரேமியா தீர்க்கதரிசியை கொல்லணும்னு துடிக்கிறார். துடிக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம், அதில் போட்டிருக்கு, ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ஓகே, ஏன் இந்த எரேமியாவை அவர்கள் பிடிக்க நினைக்கிறாங்க? எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, இதில் வாசிக்கும் போது ஒன்று தெளிவாக தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ராஜாவுடைய குமாரர்கள், பிரபுக்கள், ஜனங்கள், இவர்களுக்கு யாருக்குமே யாரை பிடிக்கல அப்படின்னா அந்த எரேமியாவை பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அந்த எரேமியா என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஆண்டவர் முன்னமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நீ எப்படி இருக்கணும், நீ அவர்கள் முகத்துக்கு பயப்படாமல் இருக்கணும், அஞ்சாமல் இருக்கணும். நீ அவர்களுக்கு முகத்துக்கு பயப்படாமல் அஞ்சாமல் நான் சொல்லுகிறத மாத்திரம் நீ சொன்ன அப்படின்னா, அவர் எரேமியாவை பார்க்குற விதத்தை அதில் பார்க்குறோம். எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கலமாக மாற்றினேன். உன்னை நான் பார்க்கிறேன். நீ அதனால யாருக்கு பயப்பட வேண்டாம், நீ ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், நீ பிரபுக்களுக்கு பயப்பட வேண்டாம், சகல ஜனங்களுக்கும் பயப்பட வேண்டாம். யாருக்கும் பயப்படாமல் நீ என்ன விசுவாசிச்சு, என்னுடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு நீ போல்டா பேசு. அப்படி நீ போல்டா பேசின அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, அவர்களை உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன், உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. இதை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், இப்போ இந்த எரேமியா செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், ஆண்டோடைய வார்த்தையை இப்படி பேசும்பொழுது இந்த ராஜாக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவரை பிடிக்க நினைக்கிறாங்க. ராஜாவே சொந்த இடத்துல தான் இருக்கான், இங்கே தான் இருக்கான், ஒத்த மனுஷன் நினைச்ச முடியல, பிடிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம், அவர்கள் கண்களுக்கு அவர்களை என்ன செய்யலாம், மறைத்தாங்க. ஆனால் இப்படிப்பட்ட எரேமியாவுக்கு அடுத்து என்ன நடக்குது வாசிக்கலாம். எரேமியா 37ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். அவன் பென்யமீன் வாசலில் வந்தபோது காவற் சேர்வையின் அதிபதியாகிய எரியா என்னும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய செலேமியாவின் மகன். அவன் நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். ஓகே, இங்கே என்ன நடக்கு அப்படின்னா,
ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டார் இப்போ அப்படின்னா எரேமியாவை பிடிச்சாச்சு. அங்கே ஒரு பெரிய டீம் ட்ரை பண்ணும் பொழுது சொந்த தேசத்தில் இருக்கும் பொழுது அப்போவே பிடிக்க முடியல. இப்போ அவர் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாரு. மூவ் ஆகும்போது என்ன செஞ்சுறாங்க, அவரை ஈஸியாக பிடிச்சிடறாங்க. ஓகே, அப்போ காத்த ஆண்டவர் இப்போ காக்கலை, என்ன காரணம் அதை வாசிக்கலாம். 12வது வசனம் 12. எரேமியா அவ்விடத்தை விட்டு ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகி பென்யமீன் தேசத்துக்கு போக மனதாய் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனான். இப்போ ஏன் அவரை இன்னொரு இடத்துல அவரை பிடிக்காங்க அப்படின்னா, அவர் என்ன செஞ்சிட்டாராம், எருசலேமிலிருந்து புறப்பட்டு போய் ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க, இங்கே தான் இருக்கணும், இங்கே இருந்து அவர்களுக்கு பயப்படாமல் நீ காரியங்களை செஞ்சுட்டு இருக்கணும், நான் சொல்கிற வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கணும், அவங்க முகத்துக்கு பயப்படக்கூடாது, அவனுக்கு எதிர்த்தான் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அவனுக்கு அகென்ஸ்டாக நடப்பாங்க, உனக்கு ஃபேவராக நடப்பாங்களாம் எதிர்பார்க்காத, நீ சொன்ன ஒன்றெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்காத, அவங்களுக்கு எதிர்த்தான் நடப்பாங்க. ஆனால் நீ செய், நீ போல்டாக பேசு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் இந்த சுச்சுவேஷன் ஃபேவராக இருக்குது, இந்த சுச்சுவேஷன் ஃபேவராக இருக்கும் பொழுதே நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கேருந்து மூவ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாராம், எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறாராம். அப்படி எருசலேமை விட்டு புறப்பட்டு போன உடனே எந்த இடத்துக்கு, பென்யமீன், அவன் பென்யமீன் வாசலில் வந்தபோது, பென்யமீன் வாசலில் வந்தபோது அவர் என்ன செஞ்சிட்டாங்களாம், பிடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, என்ன அவர் பிடித்ததுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு அதிலே போட்டிருக்கு. 20வது வசனம். இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயை செய்து என்னை சம்பிரதியாக யோனதானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம், அனுப்பினால் நான் அங்கே செத்து போவேன் என்றான். இப்போ அது போட்டிருக்கு, யோனத்தானுடைய வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் திரும்ப அனுப்ப வேண்டாம், அங்கே போனீங்கன்னா நான் என்ன செஞ்சிடுவேன், அங்கே அனுப்புனீங்கன்னா நான் என்ன செஞ்சு போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். அப்படியே இவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இங்கே ஆண்டவரை காணும், ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கையை காணும், விசுவாசத்தை காணும். இதான் ஆண்டவர் முதலே கொடுத்துருந்தாங்க, நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா என் மேலே விசுவாசமாக இருக்கணும், நீ பயப்படாமல் இருந்தேன்னா நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு விரோதமாக இருப்பாங்க, நீ பயப்படாமல் இருந்தால் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இருந்து எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்போ மறந்து என்ன செஞ்சிட்டாரு, பயத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, மறுபடியும் என்ன கொண்டு போய் அந்த யோனத்தான வீட்டுக்கு மாத்திரம் விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த சீதைக்கு ராஜாட்ட அவர் கெஞ்சுறார். இதுலேருந்து ஒன்று தெரியுது, இப்போ ஏன் இவர் அப்பம் காத்த கர்த்தர், அப்பம் காத்த ஆண்டவர் இப்போ ஏன் இவரை காக்கலை அப்படின்னா, இவர் எங்கே போகிறாரு, ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி மனுஷருக்கு பயப்படுகிற ஒரு பயத்துக்கு நேராக போனதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க, இவரை கைவிடுறாங்க. கைவிட்டவொன்னே என்ன நடக்குது அப்படின்னா, இவரை போய் என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சிடுறாங்க. இவர் ஆண்டவர் வார்த்தை விசுவாசிக்காமல் பிடிச்சதுனால வந்த விளைவுகள் என்ன அப்படின்னு வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம், 14லேருந்து 16 வரைக்கும். அப்பொழுது எரேமியா, அது போய் நான் கல்தேயரை சேரப் போகிறவன் அல்ல என்றான். ஆனாலும் எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுக்களிடத்தில் கொண்டு போனான். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். அவர்கள் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவர் எங்க போனார், இந்த எருசலேமை விட்டு பென்யமீன் பகுதிக்கு போனார்ல, இவங்க என்ன நினைச்சிட்டாங்களாம், என்ன நினைச்சு பிடிச்சதாக இவங்க சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எங்க போறாங்க, கல்தேயர் இடத்துல போய் சேர போறாங்க. இவனால அந்த கல்தேயர் எங்க இருந்தாங்க அப்படின்னா, இந்த எருசலேமை சூழ்ந்து தான் இருந்தாங்க. அவங்க எகிப்து ராஜா தங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறத அவங்க கேள்விப்படும் பொழுது அந்த கல்தேயர் கோட்டை என்ன செய்யுது, விலகி போகுது. அப்போ அந்த எரேமியா என்ன ஃபீல் பண்ணுறார், கொஞ்சம் ரிலீஃப் அடைகிறோம், இந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சு போயிடுவோம், கொஞ்சம் நவுண்டு போயிடுவோம் அப்படின்னு நவுண்டு போக ட்ரை பண்ணும் போது தான் இவரை பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க. அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அவர் என்ன செய்யறாங்க, பிடிச்சி காவல் சிறையில் கொண்டு வந்து போடுறாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன போடுறாங்க, காவல் சிறை மட்டும் போனா காணாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அப்படியே எரேமியா காவற் கிடங்கின் நிலவரைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். காவல் நிலவரைகள், அதாவது ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு கொஞ்சம் டஃப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு அநேக நாள் என்ன செஞ்சிடறாங்க, அங்கே உள்ள தூக்கி போட்டுறாங்க. ஓகே, இது எதனால் நடக்கு அப்படின்னா, இந்த எரேமியா ஆண்டவர் விசுவாசிக்காதனால நவுண்டு போனதுனால நடக்கு. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற பேர் அப்படின்னா, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எரேமியா அவன் பயந்து அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகே, அவன் இந்த சூழ்நிலைகளை பார்த்து என்ன செஞ்சிட்டான், கொஞ்சம் பயந்துட்டான். அதனால ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முழுமையாக அவனை அப்படியே கைவிடாதபடிக்கு அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எரேமியா 37வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எரேமியாவை காவற் சாலையின் முற்றத்தில் காக்கவும்
முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியில் தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். இப்போ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆண்டவர், ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறார். ஏன்னா கோபத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் சொல்கிறாங்க, இமை பொழுது கைவிடுவேன் அப்படின்னு வாசிக்கிறோம்ல, அதே போல் ஒரு சின்ன கொஞ்சம் கைவிடுற டைமுக்குள்ளேயே நிறைய அடிகளை வாங்கிட்டாரு, சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டாரு. இன்னும் மோசமான ஒரு இடத்துக்கு அந்த காவல் பண்ணுகிற இடத்துலையே ரொம்ப டஃப்பான ஒரு இடத்துக்கு நேராக உள்ளே போயிட்டார். உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி அவர் மேலே இறங்குவோம் அப்படின்னு இறக்கம் வச்சு என்ன செய்கிறாங்க, அவனுக்கு ஒரு சின்ன ரிலீஃபை கொடுக்குறாங்க. இப்போ அவரை தூக்கி எங்கே தூக்கி வைக்கிறாங்க, காவல் சாலையின் முற்றத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கட்டும், கொஞ்சம் ஒரு நார்மலான முறையில் என்ன செஞ்சுக்கிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் செக் பண்ணுவாங்கல்ல, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து இப்போ எப்படி இருக்கான். முதல்ல எதுக்கு தண்டித்தோம், இந்த மாதிரி நம்மளை விசுவாசிக்காதனால, நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, ஜனங்களுக்கு பயப்படாதான்னு சொன்னேன், ஆனாலும் பயந்ததுனால தண்டித்தோம். இப்போ அவனுக்கு எப்படி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கப்புறம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்து செக் பண்ணுறாங்க. 38வது அதிகாரம் 1, 2, 3. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையாய் போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செபத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலமியாவின் குமாரன். ஒன்றாம் வசனத்தை போட்டிருக்கு, கர்த்தர் உரைக்கிறார். ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சிடறாங்க, நீங்கள் இப்படிலாம் செஞ்சதுனால இப்படிலாம் நடக்க போகுது. அடுத்த 2ஆம் வசனத்துலையும் போட்டிருக்கு, கர்த்தர் உரைக்கிறார். இப்படி அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா, எல்லா ஜனங்களிடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த உடனே ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறான். நின்னதுக்கப்புறம் ஆண்டவர் அகெயின் அதே டெஸ்ட்டை வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, இவனை கொண்டு போய் இவன் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு, இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணிடுறான், அடுத்த ஆள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு தப்பிக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கிறான்ல. இப்போ இது அதே டெஸ்ட்டில் இவன் பாஸ் ஆகிருக்கிறானா, என் மேலே இவனுக்கு விசுவாசம் இருக்கா, நான் அவனை காப்பாற்றினேன்ல, எங்கே இருந்தான், அவனை நிறைய அடிகளை வாங்கி சிறைச்சாலைக்குள்ளே போய் சிறைச்சாலையிலே ஒரு டஃபஸ்டான ஒரு இடத்துக்கு போயிருந்தான். அங்கேருந்து அவனுக்கு ஒரு சின்ன ரிலீஃபை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அவனுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கா, எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி அவன் ஆண்டவருக்காக விசுவாசமாக பேசும்பொழுது இப்போ அவன் வாழ்க்கை இன்னொரு பிரச்சனையை அனுபவிக்காங்க. அடுத்த வசனம், அதாவது 5, 6வது வசனம். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையின் முற்றத்திலிருந்து அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, இவர் ஆண்டவர் குறித்து பேசினதுக்கு அப்புறம் இவர் போல்டா பேசினார் கொண்டவர். இப்போ ஆண்டவர் அடுத்த அவரை பிரச்சனைக்குள்ள அலோவ் பண்ணுகிறாங்க. எதுக்கு அலோவ் பண்ணுகிறாங்க அப்படின்னா, இப்போ தான் மேலே விசுவாசமாக இருக்கிறான் பார்க்கறதுக்காக இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு உலையில தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அதில் அப்படி தான் போட்டிருக்கு. அந்த உலையில எரேமியா அமிழ்ந்து போனான், உள்ளதுக்கு போட்டாச்சு. இப்போ அவனை உள்ளதுக்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ராஜா என்ன செய்றார், அவரை வெளியே எடுக்கிறார். அந்த வசனம், அப்பொழுது எரேமியாவை கயிறுகளிலால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற் சாலையின் முற்றத்திலே இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். தன்னிடத்தில் வரவழைத்தான். இப்போ சேம் சிச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி இதே சிதேக்கியா ராஜாக்கு முன்னாடி தான் அவர் வந்தார். என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவரை பிடிக்கணும் ஆர்டர் போட்டிருக்கும் பொழுது இவர் வேற ஒரு பகுதிக்கு ஓடி போனார், பயந்து போய் ஓடி போனார். இதை எரேமியா தான் என்ன சொன்னார் அப்படின்னா, இதே சீதைக்கியாவை பார்க்கும் பொழுது என்னைய இந்த யோனத்தான் வீட்டுக்கு என்னை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம், என்ன அவனிடத்துக்கு மாத்திரம் என்ன செய்யாதீங்க, திரும்ப அனுப்பாதீங்க அப்படின்னு போய் யார்கிட்ட போய் ரெக்யூஸ்ட் வச்சுட்டு இருந்தாரு, இந்த சீதைக்கியா இடத்துல ரெக்யூஸ்ட் வச்சுட்டு இருக்கிறார். இந்த சீதைக்கியா தான் கொல்லப்படுவான், இவன் கழுதையர் இடத்துல மாட்டுவான், இவன் என் சொல் பேச்சு கேட்டானா தப்பிப்பான் அப்படின்னு ஆண்டவர் இவர்கிட்ட போல்டா பேசியிருந்தாங்க. ஆனால் இவர் சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தார். இப்போ இதே சூழ்நிலையில தான் இப்போ ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க. மீண்டும் 2 பேரும் சந்திக்கிற மாதிரி வருது. நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தார், அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, இப்போ அடுத்த நேரம் இந்த எரேமியா பேசுற விதம் கொஞ்சம் மாறுது. வாசிக்கலாம்.
அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, போதும் இப்போ என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் கல்தேயர் இடத்துல போய் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீரும் தப்பிப்பீர், உங்கள் குடும்பத்தாரும் தப்பிப்பாங்க, இந்த பட்டணமும் தப்பிக்கும். இல்லை நான் கல்தேயர் இடத்துல போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீரும் தப்பிக்க மாட்டீர், இந்த பட்டணம் தப்பிக்காது அப்படின்னு முகத்துக்கு நேராக போல்டாக பேசிட்டு, இப்போ அங்கேயும் இங்கேயும் இருக்கிற நடக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே வழக்கமாக ஒரு ரெக்வஸ்ட் வைப்பார்ல, இப்போ அதே ராஜா பற்றிலாம் நிற்கிறாரு, ஆனால் ரெக்வஸ்ட்டே வைக்கல, அமைதியாக இருக்கிறார், போல்டாக இருக்கிறார். இங்கே இதுக்கு அகைன்ஸ்டாக வேற ஒரு ஆள் ரெக்வெஸ்ட் வைக்கிறார். அது யாருன்னு வாசிக்கலாம். 24வது வசனம். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம். அப்பொழுது அவர் ராஜா சொல்றார். யார் சொல்றா? ராஜா, இந்த சீதைக்கு ராஜா சொல்றாரு, நீ என்கிட்ட சொன்னதை போய் என்ன செஞ்சிட்டு இருக்காத, யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு இவர்கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறார். ஏன் இந்த மாற்றம்னா, இப்போ இந்த எரேமியாவுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எந்த இடத்துல இருந்தும் ஆண்டவரால் நம்மளை காப்பாற்ற முடியும், எந்த மனுஷர் இடத்துல இருந்தும் நம்மளை காப்பாற்ற முடியும். அது ராஜாவே இருந்தாலும், ராஜாவுடைய ஆர்டரே இருந்தாலும், பிரபுக்கள் எல்லாரும் பிடிச்சிருந்தாலும் ஆண்டவரால் காப்பாற்ற முடியும். பிரச்சனைகளை பார்த்துட்டார்ல, ஒரு இடத்துல குழியை தூக்கி போடுறதும், ஆண்டவருக்கு அகென்ஸ்டாக போனால் குழிகளை போடுறதும், ஆண்டவருக்கு ஃபேவராக நடந்தால் எந்த ஆழத்திலிருந்தும் நம்மளை தூக்கி விடுகிறதையும் இப்படி பார்த்தோன்னே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, இனி யாருக்கு தான் நம்ம பயப்படணும், இனி ஆண்டவருக்கு தான் பயப்படணும், இனி ஆண்டோடைய வார்த்தையின் மேலே தான் விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துட்டு. இதோடைய விளைவு என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 39 பேர்லாம், 39, 11, 12 பேர்லாம். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். இந்த தேவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்துக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா, இவர்கள் யாரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்களோ, அதாவது இந்த ராஜாக்கள், இந்த பிரபுக்கள், சகல ஜனங்கள், இவர்களெல்லாம் யாரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவர்களிடத்துல ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் வருது அப்படின்னா, நீ எரேமியாவை பத்திரமா பார்த்துக்கோ, அவன் உனக்கு என்ன சொல்கிறானோ அதன்படி செய்யி. இதை தான் ஆண்டவர் நமக்கும் செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம மனுஷரை குறித்து பயப்படாமல், எந்த மனுஷரை குறித்து நமக்கு எதிராக நிற்கிறாங்கல்ல, இந்த மனுஷரை குறித்து பயப்படாமல் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னா, அந்த ஜனங்கள், நம்மளை பயமுறுத்துகிற அந்த ஜனங்கள் யாரை கண்டு பயப்படுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம மீது பட்சமாக இருந்து நம்ம கூட தேவன் இருக்கிறத அறிஞ்சு நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ஆண்டவர் செய்கிறாங்க. இங்கே அதுதான் செய்கிறாங்க. அடுத்த வசனம். அப்படியே காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதானும் நேபுஸ்பான், ரிசாரிஸ், நெர்கல் சேரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அஹிகாமின் மகனான கெதிலியாவின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். ஃபர்ஸ்ட் ரிலீஃபை கொடுக்குறாங்க. எங்கேருந்து? சிறைச்சாலையிலேருந்து, சிறைச்சாலையின் ஆழத்திலிருந்து ஒரு சின்ன குழிகளை தூக்கி போட்டாங்க. அங்கேருந்து முற்றத்துக்கு வந்தார். முற்றத்திலிருந்து இப்போ எங்கே கொண்டு வர்றாங்க? ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் யாரு கண் முன்னாடி கொண்டு வர்றாங்க? ஒரு கூட்டம் செஞ்சிச்சுல. எந்த கூட்டம் இவன் சிறைச்சாலைக்குள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சோ அந்த கூட்டம் கண்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை வெளியே கொண்டு வராங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாங்க. எந்த கூட்டம் நமக்கு விரோதமாக நிற்குதோ, எந்த கூட்டம் நம்ம எதிர்த்து நிற்குதோ, எந்த கூட்டம் நம்ம கொல்லணும்னு நினைக்குதோ, அந்த கூட்டம் இருக்கும் பொழுதே அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே ஒரு ஸ்டெப் இருந்து அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப், இப்படி நம்ம கொண்டு வருகிற ஒரு தேவன். அடுத்து இந்த எரேமியாக்கு என்ன செய்றாங்க? அதே 40வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாக பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் விடுதலையாக்கி ராமாவில் இருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி,
உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். ஓகே, இதில் நம்ம பார்க்குறோம். முதல்ல ஒன்று பார்த்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்த கூட்டத்துக்கு முன்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்துகிற தேவன், விடுதலையை கொடுக்குற தேவன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில ஒன்று முடியறதுக்குள்ள இன்னொரு முடியறதுக்குள்ள இன்னொன்று பண்ணி நம்மளை தூக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த தேவன். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த எரேமியா எங்கே இருக்கிறார் அப்படின்னா, விலங்கிடப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த எரேமியாவை மாத்திரம் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் செய்ய போகிறது. என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு அழைப்பு. எப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கெட்டப்பட்டு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அழைப்பு வரும். யாரிடத்துலேருந்து வரும்? பெரிய நபரிடத்துலேருந்து வரும். இவர்கள் எல்லாரும் பார்த்து பயப்படுகிற நபரிடத்துலேருந்து வரும். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்ம மேல் பிரியமாக இருக்கிறத ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்க, நிரூபிக்க போகிறாங்க. இங்கே அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பிரியமா இருக்கிறத அவர் வாயால சொல்றார். அதை வாசிக்கலாம். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. போதும், இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட போதும். இப்போ அவங்க கண்ணு முன்னாடி சொல்றாரு, ஓ மூலமா ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன வார்த்தை? உண்மை. உன் கூட ஆண்டவர் இருக்கிறது உண்மை. இது எப்போ அறிந்து கொள்வாங்களாம்? அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும் போது இவர்கள் பார்த்து பிரமித்த வியந்த பெரிய மனிதர்களுடைய அழைப்பு உன் மேலே வந்து தங்கும் பொழுது அவர்கள் உணர்வார்கள், உன் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நீ சொல்ல மாட்ட. அவனை காட்டிலும் பெரியவன் சொல்லும் போது அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான், கேட்டுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நீ பேசின வார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லி அவன் கண்களுக்கு அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான், உனக்கு ஃபேவராக நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவன் பிரமிக்கிட்டு இருப்பான். அதோட நிப்பாட்டுகிறது இல்லை. எரேமியா ஆண்டவர் அதோட நிப்பாட்டில். அடுத்து 6வது வசனத்தில் ஒன்று செய்கிறாங்க. 6வது வசனம். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அஹிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோட தங்கியிருந்தான். இதுதான் எந்த பட்டணத்தில் அவர் கைதியாக இருந்துட்டு இருந்தாரோ, எந்த பட்டணத்தில் காவல் சாலையில் முற்றத்தில் இருந்தாரோ, எந்த பட்டணத்தில் அதே காவல் சாலையில் தண்ணி இல்லாத சாப்பாட்டு இல்லாத ஆழத்தில் கிடந்தாரோ, அங்கே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்டு இருந்த ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் விலங்கிடப்பட்டு ஒரு தேசத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதே தேசத்தில் சுதந்திரமாக எந்த இடத்துல கட்டப்பட்டு எந்த இடத்துல அவர் வந்து நொறுக்க போட்டுட்டு எந்த இடத்துல இவருக்கு அகெயின்ஸ்டாக நடந்துகிட்டு இருந்தாங்களோ அதே பட்டணத்தில் இவர் விடுதலையாக செஞ்சுட்டு இருக்கிறார், மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதை தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தாங்க. நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு பயந்து என் மேலே விசுவாசமாக இருந்து என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பிக்கொண்டு இருந்த அப்படின்னா உன்னை நான் அரணிப்பான பட்டணத்தை போல நினைச்சேன், நான் மாற்றுவேன். நான் முதல்ல வாசிச்சாங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னாங்கல்ல, அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்குமாக்குவேன். இது இப்படிப்பட்ட உன்னை போல்டான ஒரு நபரை மாற்றுவேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மனுஷருக்கு என்ன செய்யாத, பயப்படாத. உன்னை எதிர்த்து நிற்கிற ஜனங்களுக்கு எந்த டைமில் என்ன செய்யாத, அதை குறித்து சோர்ந்து யோசித்துக்கிட்டு இருக்காத. என் மேலே விசுவாசமாக இரு, என்னோட வார்த்தையின் மேலே நம்பிக்கையாரு. கண்களை முடி ஜெபிப்போம். தகப்பன் இந்த நாளுக்காக நன்றி. இப்பொழுதும் தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனை மனுஷருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து வெளியே வரவும், தகப்பனே உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கவும், உங்களுடைய வார்த்தைகள் மேலே விசுவாசமாக இருக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆமென். அவங்க எல்லையில் ஒரு கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். தகப்பனே அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே பொறுப்படுங்க அப்பா, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. தகப்பனே அரணிப்பான ஒரு பட்டணத்தை போல, போல்டான ஒரு நபர்களை போல தகப்பனே ஆமென் அவர்களை மாற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவும் ஜெபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே ஆமென்.